வணக்கம். ஷாம் மெட்டாலிக்ஸ் அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. விரைவாக இந்த வீடியோவில் அந்த தகவல்களை பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய புரிதலை பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். அவங்க பிஸ்னஸ் என்ன அப்படின்றது, ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸ்னு சொல்லும்போது ஃபண்ட் சைஸ், டேட்ஸு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில், ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்களுடைய ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக செல் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் சிலவற்றை விரைவாக பார்க்கலாம். நான் கால்குலேட் செய்த சில ஃபினான்ஷியல் நம்பர்ஸும் இருக்குது. கம்பெனி நேரடியாக ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த ஃபினான்ஷியல் நம்பர்ஸையும் பார்க்கலாம். கடைசியில் காம்படிட்டர்ஸ் கூட ஒரு கம்பேரிசனும் செய்யலாம், பிஇ மற்றும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். கம்பெனி 2005ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட கம்பெனி. கம்பெனி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லாங் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஃபெரோ அலாய்ஸ் ப்ராடக்ட்ஸ். கம்பெனியுடைய வெப்சைட்டில் கம்பெனியை குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெல்லட் கெப்பாசிட்டியில் இவங்க ஒரு பெரிய பிளேயர் ஆகவும், 4வது பெரிய கம்பெனி ஸ்பாஞ்ச் அயர்ன் இண்டஸ்ட்ரியில்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிரைசில் ரிப்போர்ட் இதை சொல்கிறதாக அவங்க வெப்சைட்டில் தெரிவிச்சிருக்காங்க. 3 உற்பத்தி ஆலைகள் இருக்குது இந்தியாவில். 1 ஒடிசாவில், 2 வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. 3 உற்பத்தி ஆலைகளும் ரோட்ஸ், ரயில்வேஸ் மற்றும் போர்ட்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. சில ப்ராடக்ட்ஸை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். அயர்ன் பில்லட்ஸ், ஸ்பாஞ்ச் அயர்ன், ஸ்டீல் பில்லட்ஸ், டிஎம்டி மற்றும் கஸ்டமைஸ்டு பில்லட்ஸ் மற்றும் ஃபெரோ அலாய்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். அவங்களுடைய கஸ்டமர்ஸுடைய பெயர்களையும் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஹிசார் லிமிடெட் மற்றும் ரிம்ஜிம் இஸ்பாட் லிமிடெட். இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் குறித்தும் அவங்க டீட்டெயில்ஸ் வழங்கியிருக்காங்க. அந்த பட்டியல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். சரிங்க, இப்போ ஐபிஓ தகவல்கள் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. 303 ரூபாய் லோவர் பேண்டாகவும் 306 ரூபாய் அப்பர் பேண்டாகவும் நிர்ணயிச்சிருக்காங்க. லாட் சைஸ் 45 ஷேர்ஸ். ஸோ குறைந்தபட்சம் 45 ஷேர்ஸ் வாங்கணும். ஸோ 45 ஷேர்ஸ் அப்பர் பேண்டில் பிட் செய்கிறதா இருந்தால் நம்ம குறைந்தபட்சம் 13,770 ரூபாய் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ஐபிஓக்கு. சரிங்க, ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புதுசாக வரக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 6,570 மில்லியன் ரூபாய்க்கு வரைக்கும் வரக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை இது அப்பர் பேண்டில் வச்சு கால்குலேட் பண்ணும்போது 2.15 கோடிகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூங்க, புதுசாக வரக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை மற்றும் மதிப்பு. ஆஃபர் ஃபார் சேல் வழியாகவும் வருது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக விற்கிறாங்க. ஸோ பணம் அவங்களுக்கு தான் போகும். அது வழியாக 2,520 மில்லியன் ரூபாய் வருது. இது ஷேர்ஸில் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 0.82 கோடி வரும் அப்பர் பேண்ட் வச்சு கால்குலேட் செய்தா. ஸோ டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 9,090 மில்லியன் ரூபாய்கள்ங்க. க்ரோஸில் பார்க்கும்போது 909 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஐபிஓ இது. ஐபிஓவுடைய டைம் டேபிள் ஜூன் 14ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஜூன் 16ஆம் தேதி ஐபிஓ முடிவடையுது. ஜூன் 21 ஃபைனலைசேஷன் ஆகுதுங்க அலாட்மெண்ட்டுக்கு. ஜூன் 22ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட் செய்யப்படும். ஜூன் 23ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் அவங்க டிமேட்டில் போடப்படும். 24ஆம் தேதி ட்ரேடிங் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர்ஸ் முக்கியமாக இருக்கிறவங்க மஹபீர் பிரசாத் அகர்வால், அவர் தான் சேர்மேன். பிரிஜ் பூஷன் அகர்வால் அவருடைய மகன், அதாவது மஹாபீருடைய மகன் தான் பிரிஜ் பூஷன், அவர் வைஸ் சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. சஞ்சய் குமார் அகர்வால் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார். சஞ்சய் குமார் வந்து பிரிஜ் பூஷனுடைய கசினாக இருக்கிறாரு. ஸோ இவங்க தான் முக்கியமான இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர்ஸுங்க. இவங்க யாருமே ஷேர்ஸை தனிப்பட்ட முறையில் விற்கலை இந்த ஐபிஓவில். ஆனால் சில கம்பெனிகள் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே இந்த ப்ரொமோட்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிற கம்பெனிகள். எந்தெந்த கம்பெனின்னு பார்க்கும்போது சுபம் கேபிட்டல் பிரைவேட், சுபம் பில்டுவெல் பிரைவேட் லிமிடெட், கல்பட்டாறு ஹவுஸ் ஃபினான்ஸ், டொரைட் ட்ராக்கான் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நாரான்டெக் டீல்காம் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஷேர்ஸை விற்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக. அதோடைய மதிப்பும் என்ன அப்படின்றது ஸ்க்ரீனில் இருக்குது. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸ் ஏதாவது பிளெட் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐபிஓ அறிவிச்சிருக்கிற தேதி வரைக்கும் பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் பிளெட் செய்யப்படவில்லை. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். சரிங்க, இப்போ உள்ளே வரப்போகிற ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு
ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிறது அந்தந்த இன்வெஸ்டர்ஸ்க்கே பணம் போயிடும், கம்பெனிக்கு வராது. ஸோ கம்பெனிக்கு வரக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ரைஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட். அது வந்து 6570 மில்லியன் தான் உள்ள வருது. அதில் 4700 மில்லியன் வந்து கடனை அடைக்க போவதாக கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது தவிர ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு கொஞ்சம் பயன்படுத்துவாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிஓவில் ரீட்டெயில் போர்ஷனுக்கு 35% அலோகேஷன் இருக்குங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50% ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. சரிங்க, கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை வழங்கியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறிய முயற்சி. கன்சாலிடேட் பண்ண டேட்டா தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம் பின்வரும் ஸ்லைடில். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது அனைத்துமே மில்லியன் ருப்பீஸில் இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு, ஆனால் 19லேருந்து 20 விழுந்திருக்கு. டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 2020 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை விட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு. என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல் என்னென்னா, கம்பெனிக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் வந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்துருக்காங்க, அதனால தான் அதிகரிச்சிருக்கு. இதே தான் 2018லையும் நடந்திருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல். சரிங்க, ஆப்ரேஷனல் வழியாக ரெவென்யூ வந்திருக்கிறது எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது 2018லேருந்து 2020 வரைக்கும் சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது 6.6% அதிகரிக்குது ஆண்டுக்கு. போன வருடம் மட்டும் பார்க்கும்போது மைனஸில் இருக்குங்க, -5.3%. ஸோ கீழே போயிருக்கு ஆப்ரேஷனல் ரெவென்யூ. 3 வருஷம் டேட்டா தான் நம்ம கையில் இருக்குங்க. 5 வருஷம் டேட்டா இருந்தால் நல்லாயிருக்கும். 3 வருஷம் டேட்டா வச்சு எவ்வளோ அனலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணும். அது தவிர ஃபினான்ஷியல் இயர் 2021 உடைய 9 மாத ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அல்லது எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அது எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 2018லேருந்து 2020 சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது 4% விழுந்திருக்கு ஆண்டிற்கு. அதை போன வருடம் மட்டும் பார்க்கும்போது 32% விழுந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சரிங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் முன்னே கொடுத்தோம். வேணா டேக்ஸ் ரீஃபண்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது ப்ராஃபிட் 2018லேருந்து 2020 சிஏஜிஆர் வழியாக விழுந்திருக்கு கிட்டத்தட்ட 20% ஆண்டிற்கு. போன வருடம் மட்டும் பார்க்கும்போது 47% விழுந்திருக்கு 2019லேருந்து 2020 கம்பேர் செய்யும்போது. ROE மற்றும் ROCE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. 2 மெட்ரிக்குமுங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2018ல் கிட்டத்தட்ட 28.5, 2019ல் 29. ஸோ அதிகரிச்சிருக்கு, அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனால் 2020ல் மறுபடியும் விழுந்திருக்கு, நல்லாவே விழுந்திருக்கு 12.8%. இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க இந்த மெட்ரிக். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 2018ல் 24, 2019ல் 26. ஸோ 2019 ஆண்டு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா இருந்த மாதிரி தெரியுதுங்க. 2020ல் 9.3 மட்டுமே. ஸோ அதுவும் விழுந்திருக்கு. கம்பெனியுடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது 2018லேருந்து 2020 வரைக்கும் அதிகரித்து கொண்டே இருக்குது. இது எல்லாமே மில்லியன் ருப்பீஸுங்க. ஸோ 2018ல் 4800 மில்லியன் ரூபாய், 2020ல் 12700 மில்லியன் ரூபாய் கடன் இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெட்ரிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா, கம்பெனி கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அந்த வருடத்திலிருந்து வந்த வருமானம் வச்சு பார்க்குறோம் அதை. ஸோ இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. 2018ல் பார்த்தீங்கன்னா 9.95, 2019ல் அதிகரிச்சிருக்கு, பாசிட்டிவ் சைனுங்க 11.64. ஆனால் 2020ல் மறுபடியும் விழுந்திருக்கு 4.06. ஸ்டாண்டலோனாக பார்க்கும்போது 4 நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது இந்த கம்பெனிக்கு. சரிங்க, இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021 உடைய டிசம்பர் வரைக்குமான டேட்டாவும் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சு பார்க்கும்போது கடன் எவ்வளோ இருக்குன்னா 8650 மில்லியன் ரூபாய்கள் இருக்குது. இந்த ஐபிஓ வழியாக 4700 மில்லியன் உள்ள வருது கம்பெனிக்கு. ஸோ அதை கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடன் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த ரேஷியோக்கள் எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. 2018ல் 0.26, 2019லையும் 0.26, ஆனால் 2020ல் அதிகரிச்சிருக்கு 0.5. அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோம் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2018ல் கிட்டத்தட்ட 14%, 2019ல் 16%, 2020ல் 24.5% அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைன் கிடையாது.
சரிங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நான் கால்குலேட் செய்யல. இது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நேரடியா எடுத்திருக்கிறது. அத வச்சு பார்க்கும்போது 2020ல 14.57, 2019ல பார்க்கும்போது 25.9, 2018ல பார்க்கும்போது 18.2. ஸோ அதிகரித்து 18லேருந்து 19 அதிகரிச்சிருக்கு. ஆனா 19லேருந்து 20 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்க. இப்போ பிஇ கால்குலேட் செய்றதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸா ஐபிஓவுடைய அப்பர் பேண்டான ரூ. 306 எடுத்துக்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இபிஎஸ் தெரியும். இபிஎஸ் ஃபினான்ஷியல் இயர் 2019-20க்கு 14.57. அதை வைத்து பிஇ கால்குலேட் செய்யும்போது 21 வருது. ஸோ 21 குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ ஐபிஓவில் புது ஷேர்ஸ் வருதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதனால் ஐபிஓக்கு அப்புறம் கால்குலேட் செய்தோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 7.6 மாறுது. ஏன் இது குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஷேர்ஸோடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது ஐபிஓக்கு அப்புறமாக. ஸோ அதை சேர்த்துக்கிட்டது அப்புறமாக நம்ம இபிஎஸ் கால்குலேட் செஞ்சோம்னா 7.6 மட்டுமே வருது இபிஎஸ்க்கு. இப்போ பிஇ கால்குலேட் செய்யும்போது 40.3 வருது. ஸோ 21 இருந்தது, ஐபிஓக்கு அப்புறமாக 40.3 இருக்கும் இந்த பிஇ. சரிங்க. கம்பெனி வந்து அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் உரிய பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பிஇ ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. அதை விரைவாக பார்க்கலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது. அதன்படி அவங்களுடைய காம்படிட்டரான டாடா ஸ்டீலுக்கு தான் இருக்கிறதுலே அதிக பிஇ இருக்குது. கிட்டத்தட்ட 90 இருக்குங்க. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 25. ஆவரேஜாக 52.6ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ. சரி, மற்ற காம்படிட்டர்ஸ் உடைய பிஇ இபிஎஸ்ஸும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டாடா ஸ்டீல் இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்க்கும்போது 11.86, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 16.78, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 5.13. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் வந்து மைனஸில் காட்டியிருக்காங்க. டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸும் மைனஸில் காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 9 மாதத்திற்கான டேட்டாவும் வழங்கியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதன்படி ரெவென்யூ, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் 9 மாதத்துடன் போன வருடம் முதல் 9 மாதத்துடைய கம்பேரிசன் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு, ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதில் நிறைய டேட்டா நான் கால்குலேட் செய்தது. அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை சரி பார்த்து கொள்ளுங்க. தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். இந்த கம்பெனி பற்றி இல்லை ஐபிஓ பற்றி கூடுதலான தகவல் தெரியும்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.